குட் மார்னிங் ஆல். இன்னைக்கு வந்து நம்ம தாமரை செல்வின்ற ஒரு பேஷண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இவங்களுக்கு வந்து 45 வயசு. இவங்க கலைக்கொல்லி மருந்து பாராக்வேட் 10ஆம் தேதி பிப்ரவரி மாதம் காலையில் 10 மணிக்கு குடிச்சிட்டு வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் நம்மக்கிட்ட வந்து மதியம் ஒரு 1:49 கிட்ட வந்திருக்காங்க. வரும்போது தலைவலி, தலைபாரம் அண்ட் வயிறு வலின்னு வந்திருக்காங்க. ஸோ தாமரை செல்வி நாங்கள் ரிசீவ் பண்ணுறப்ப பார்த்தது பரிதாபமாக தான் பார்த்தோம். ஏன்னா அவங்க குடித்த மருந்து வந்து பாராக்வேட் அப்படின்ற களைக்கொல்லி மருந்து. இந்த களைக்கொல்லி மருந்தானப்பட்டது உயிர்கொல்லி மருந்து, ஆட்கொல்லி மருந்து. இது குடித்தவங்க யாரும் தப்பிக்கவே மாட்டாங்க. இவங்க கூட வந்த 4 பேஷண்ட் ஒரே நாளில் வந்தாங்க. 24 மணி நேரத்தில். அதாவது இவங்க மத்தியானம் 1:30 மணிக்கு இவங்க அட்மிட் ஆனாங்க. அதுக்கப்புறம் ஒரு தொடர்ந்து ஒரு 4 கேஸ் வந்தது. ஸோ அந்த 4 பேரில் 3 பேர் வந்து இறந்துட்டாங்க. ஸோ அந்த 3 பேரில் தப்பிச்ச ஒரே ஆள் தாமரை செல்வி. ஸோ இவங்களுக்கு வந்து நாங்கள் ஹீமோபெர்ஃபியூஷன் அப்படின்ற இரத்த சுத்தகரிப்பு சிகிச்சை இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணோம். திருப்பியும் 3ஆம் நாள் இன்னொரு முறை ஹீமோபெர்ஃபியூஷன்ற ட்ரீட்மெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணோம். ஹீமோபெர்ஃபியூஷன்ற ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் இவங்களை வந்து பிழைப்பாங்களா இல்லையான்ட்டு தான் இருந்தோம். கொஞ்சம் மூச்சு வாங்கிச்சு. ஸோ ஆக்சிஜன் லெவல்லாம் கொஞ்சம் என்ஆர்பி மாஸ்க் எல்லாம் வச்சு கொஞ்சம் ரெடி பண்ணோம். ஸோ அந்த சோடியம் டைத்தியோனேட் டெஸ்ட்டு, அந்த யூரின் டெஸ்ட்டில் எடுத்து பார்க்குறப்ப வந்து இவங்களுக்கும் பாய்சன் வந்து கொஞ்சம் நிறையாவே இருந்ததுன்னு தான் வந்தது. ஸோ இவங்க மறாத நாள்லாம் இருக்க மாட்டாங்க தான் நாங்கள் நினச்சோம். பட் கிட்டத்தட்ட 24 நாட்கள் கழித்து இன்று டிஸ்சார்ஜ் செய்ய உள்ளோம். கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் வந்து ஐசியூலேயே இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் மூச்சு வாங்கிச்சு. மூஞ்சி எல்லாம் கை கால் எல்லாம் அவ்வளோ வீக்காக ஆயிடுச்சு. ரொம்ப காலெல்லாம் ரொம்ப ஊதி போய் மூச்சு வாங்கி சாப்பிட முடியாமல் நாக்கு உதடு எல்லாமே அந்த பாராக்யூட்ன்றது ஆசிட், பச்சை கலரில் இருக்கிற வெறும் ஆசிட். அந்த ஆசிட் வந்து நீங்கள் மண்ணில் போட்டிங்கன்னா மண் கிராக் விட்டு விலகிடும். நெல்லெல்லாம் அந்த புல்லெல்லாம் கருகிவிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு உயிர்கொல்லி மருந்து இந்த பாராக்யூட் களைக்கொல்லி. பாராக்யூட் 25% டைக்ளோரைட் அப்படின்ற அந்த உயிர்கொல்லி மருந்து. ஸோ அதிலிருந்து தப்பிச்சு வந்தாங்கன்னா இது கண்டிப்பாக நாங்கள் செஞ்ச ட்ரீட்மெண்ட்னாலன்னு நாங்கள் சொல்லிக்க மாட்டோம். இதெல்லாம் இறைவன் அருள். ஸோ கடவுள் கொடுத்த மறு ஜென்மம், மறு பிறவி தான். இவங்க ஊர்லேயும் வந்து கும்பாபிஷேகம் நடக்க இருக்குது. ஸோ அதுக்காக ஊர் மக்கள் எல்லாமே வந்து சேர்ந்து வேண்டிக்கிட்டாங்க. இவங்களுக்கு எதாவது ஆச்சுன்னா அந்த கும்பாபிஷேகமே நடக்காமல் போயிடுமோ என்னன்றது. ஸோ அதனாலேயே கடவுள் வந்து இவங்களை வாழ வச்சிருக்காங்க. ஸோ கடவுளுக்கே நாங்கள் மிக்க நன்றி கடனை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அங்கே வந்து நாங்கள் குண்டலப்பட்டிக்கு போனோம். அங்கே வந்து நீங்கள் உயிர் பிழைப்பீங்களான்றது டவுட்டாக தான், நீங்கள் கூட்டின்னு போனாலும் கூட்டின்னு போயிடுங்க, இல்லைன்னு கூட்டின்னு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. இங்கே கூட்டிகிட்டு வந்து ஆனால் வந்து நான் ஒரு 2 நாள் இருந்த ஃபுல்லாகவே எல்லாம் உடம்பு ஃபுல்லாகவே எல்லாம் வீக் ஆகிடுச்சு. எனக்கே டவுட்டு, நம்ம வந்து உயிர் பிழைக்குங்களான்ட்டு என்னை கூட்டின்னு போயிடுங்க, இதுக்கு மேலே நான் வந்து இருக்குனானான்னு கூட அழுதேன். ஆனால் வந்து இங்கே கொடுத்த ட்ரீட்மெண்ட்டு எல்லாமே எங்களை இவ்வளோ கவனிச்சவங்க, எல்லா ஹாஸ்பிட்டலில் எங்களை பார்த்த அந்த ஒரு எல்லா விதத்துலேயுமே வந்து இன்னைக்கு என்னை நல்ல முறையில் அங்கே வந்து என்னை வீட்டுக்கு அனுப்பியிருக்கு. என் கூட வந்தவங்க 4 பேருமே யாருமே வந்து உயிர் பிழைக்கல. எல்லாருமே இறந்துட்டாங்க எங்களுக்கு கண்ணுக்கு முன்னாலே. ஆனால் வந்து இன்னைக்கு வந்து கடவுளுடைய புண்ணியமும் எல்லாரும் எங்களை கவனிச்ச கவனிப்பு. அதனால இன்னைக்கு வந்து நான் உயிரோட இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு போகிறேன்றது கடவுளுடைய ஆசீர்வாதமும் இங்கே இருக்கிறவங்களுடைய எல்லாருடைய தயவுனால தான் இந்த இடத்த விட்டு நான் போகிறது. எல்லாருக்குமே நான் நன்றி சொல்கிறேன். ரொம்ப நன்றி. இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் இங்கே எங்களை கவனிச்ச எல்லா டாக்டர்ஸுங்க எல்லாருக்குமே, பசங்கள்லேருந்து எங்களை டாக்டர்ஸ்லேருந்து எல்லா சிஸ்டர்ஸுங்கலேருந்து எல்லாருமே எங்களை நல்லா பார்த்தாங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க.